சண்டே காலையில் பூந்தமல்லிக்கு ஒரு வேலையாக போய்கிட்டு இருந்தேங்க. பூந்தமல்லி மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு பிரியாணி கடை இருக்குன்னு ஃப்ரெண்டு சொன்னால், அந்த கடையில் போய் சாப்பிட்றா, பிரியாணி சூப்பராக இருக்குன்னு சொன்னால், நானும் அந்த கடையை தேடி பிடிச்சி போய்கிட்டு இருந்தேன். அந்த பிரியாணியோட கடை வந்து பிரியாணி டைம் ஒரு பிரியாணி தாங்கன்னு சொல்லிட்டு அண்ணன் கிட்ட சொன்னேன். அவரும் வந்து போட்டு தந்தாரு. பிரியாணி தரமாக வந்து போட்டு கொடுத்தாரு. அதை அப்படியே எடுத்துட்டு போயிட்டு வெங்காய பச்சடி, புதினா சட்னி, அப்புறம் வந்து கிரேவி ஒன்று தந்தாங்க. அதை எடுத்துட்டு போயிட்டு நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேங்க. டேஸ்ட் வைட் சூப்பராக இருந்துச்சு. பட் ஆஹா ஓஹோ நல்லா இல்லைங்க. டீசென்ட் நம்ம சாப்பிடலாம். வண்டி யூ டர்ன் பண்ணும்போது அடிக்கிற வெயிலுக்கு வந்து ஒரு ஜூஸ் குடிக்கணுமோன்னு தோணுச்சு. கரும்பு கடை ஜூஸ் இருந்துச்சு. அக்கா ஒரு கிளாஸ் கொடுங்கன்னு சொன்னேன். அவங்களும் வந்து போட்டு கொடுத்தாங்க. நான் இந்த வெயிலுக்கு குடிக்கிறதெல்லாம் ரொம்ப இதமாவே இருந்துச்சுங்க. கரும்பு ஜூஸ் கடை எதிரில் வந்து ஒரு சுகி பாய் அண்ணா வந்து எப்போ நம்ம ஆர்டர் வருமோன்னு பார்த்துட்டு இருந்தாரு. லைஃபும் ஒரே மாதிரி இருக்காதுல்ல. எதிர்த்து சவிதா ஹாஸ்பிட்டலுக்கு போய்கிட்டு இருந்தேங்க. அங்கே போகும்போது தான் தெரியுது, என்னடா ஒரு ஹாஸ்பிட்டல் கோவிலாக்கி வச்சிருக்கேன்னு தோணுச்சு. நான் வீடியோவில் பார்த்துருக்கேன். பட் நேரில் பார்க்கும்போது ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க. அப்படியே கோவில் மாதிரியே இருக்குங்க. மெடிக்கல் காலேஜ் பக்கத்துல ஒரு தண்ணீர் பந்தல் போட்டிருக்காங்க. இந்த அடிக்கிற வெயிலுக்கு வந்து ஒரு பந்தல் போட்டிருக்காங்க. நானும் பைக்கை நிப்பாட்டி ரொம்ப தாகமா இருந்துச்சு, தண்ணியை குடிச்சிட்டு கிளம்பிட்டேங்க.